ஓகே, ஆக்சுவலி நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னீங்கன்னா கம்ப்ரஷன். அது ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ வந்து வீடியோ ஃபார்மேட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோங்க. இது சரி சார், இப்போ இந்த கம்ப்ரஷன் அப்படின்னீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த இப்போ கம்ப்ரஷனோட அட்வான்டேஜ் என்ன? கம்ப்ரஷன் அட்வான்டேஜஸ் ஆர் ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட டேட்டாஸ் வந்துட்டு அதாவது செக்யூர்டா இருக்கணும். இதுதான் பிரைமரி. எவ்ரி ஒன் ஹியூமன் பீயிங் இஸ் செக்யூர் அவர் டேட்டா. செக்யூர் டேட்டா இது வந்து பிரைமரி. நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னீங்கன்னா லாஸ்லெஸ் டேட்டா. லாஸ்லெஸ் டேட்டா. சரி சார், தேர்ட் ஒன் என்ன அப்படின்னீங்கன்னா ரெடியூஸ் ஸ்பேஸ், ரெடியூஸ் ஸ்டோரேஜ் ஏரியா. இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. எதில்? கம்ப்ரஷன். சரி சார், இப்போ எனக்கு செக்யூர் டேட்டானா எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னீங்கன்னா இந்த செக்யூர் டேட்டா அப்படிங்கிறது வந்துட்டு ஐ வாண்ட் செக்யூர் டேட்டா, அதாவது என்னோட ப்ரைவேட் யூஸ்க்கு தான் இருக்கணும். திஸ் இஸ் நாட் பப்ளிக் டேட்டா. ஸோ நான் பாஸ்வேர்ட் கொடுத்தா மட்டும்தான் என்னால் ஓப்பன் பண்ண முடியணும். ஸோ ஐ வாண்ட் செக்யூர் மை டேட்டா வித் ஹெல்ப் ஆஃப் கோட்வேர்ட். கோட்வேர்ட் மூலிமா தான் நம்ம வந்து அந்த டேட்டாவை ஓப்பன் பண்ண முடியும். அட் எனி காஸ்ட் நோ ஒன் கேன் ஓப்பன் அவர் டேட்டா வித்தவுட் கோட்வேர்ட். கோட்வேர்ட் இல்லாமல் நம்மளோட டேட்டாவை ஓப்பன் பண்ணவே முடியாது. இது வந்து ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஸ்லெஸ் டேட்டா. What is the meaning of lossless data? So for example, இப்போ வந்து take one software. இப்போ வந்து நம்ம ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து டவுன்லோட் பண்றோம் அப்படின்னீங்கன்னா that software is found in single file, but that single file has crore level files. அதாவது அந்த சிங்கிள் ஃபைல் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கம்ப்ரஷன் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. that compression file has crore number of files. இப்போ வந்து இந்த கம்ப்ரஷன்ங்கிற ஒரு கான்செப்ட் இல்லைன்னா நீங்க இந்த crore level ஃபைல்ஸையோ ஒரு டிவிடிலயோ சிடிலயோ இல்ல ஹார்ட் டிஸ்க்லயோ காப்பி பண்ணிட்டு போறீங்க. In case any one file is not copied exactly or any one file is missing in that hard disk, then rest of files are useless. அதாவது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னீங்கன்னா நீங்க இப்போ இந்த கம்ப்ரஷன்ங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் இல்லாம போச்சு அப்படின்னீங்கன்னா இந்த 1 crore ஃபைலை நீங்க வந்து காப்பி பண்ணணும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 1 crore ஃபைல் நீங்க காப்பி பண்ணணும். அல்ல ஏதாவது ஒரு ஃபைல் மிஸ் ஆச்சுன்னா கூட ரெஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் லைக் 99,99,999 files are to waste. ஸோ அந்த ஒரு ஃபைல் இல்லைன்னா இங்கே இப்போ ரெஸ்ட் ஆஃப் ஃபைல்ஸ் இஸ் வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. சரி சார், இப்போ எனக்கு 1 crore ஃபைல் இருக்குது, பட் எனி ஒன் ஃபைல்ஸ் ஆர் நாட் காப்பிட் இன் பிட் மேப் ஃபார்மேட். அதாவது ஒரிஜினல் ஃபார்மேட் படி எனக்கு காப்பி ஆகலை. ஏதாவது ஒரு பிட் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 8 bits equal to 1 byte. இதில் ஏதாவது ஒரு பிட் எனக்கு மிஸ் ஆச்சுன்னா கூட எனக்கு அந்த 1000 ஃபைல்ஸ் sorry 1 crore files are waste. எனக்கு ஏதாவது ஒரு பைட் வேஸ்ட் ஆனா கூட 1000 files are copied, but any one byte is waste, any one byte is missing, then 1000 crore files are waste. ஸோ இன்னும் நம்மளுக்கு புரியுற மாதிரி எனக்கு சொல்லுங்களேன் சார் அப்படின்னீங்கன்னா இப்போ நம்மளுக்கு சூட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ எவ்ரி ஒன் ஹியூமன்ஸ் யூசிங் திஸ் திங், இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றாங்க சூட் கேஸ். இந்த சூட் கேஸ்க்குள்ள என்ன பண்ணலாம்? நம்ம வந்து we can put non-container things. அதாவது நம்மளோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே அந்த சூட் கேஸ்க்குள்ள வைக்கலாம். சூட் கேஸ்ங்கிறது ஒரு கண்டெய்னர் திங்க். இப்போ அதுக்குள்ளார நான் வந்து எனக்கு நான் கண்டெய்னர் திங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் தென் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ நம்ம எல்லாத்தையுமே வச்சுட்டு இப்போ சூட் கேஸ் மட்டும் எல்லாம் அழகாக கொண்டு போகும்போது நம்மளுக்கு வந்து சூட் கேஸ் ஆஸ் நான் கண்டெய்னர் திங்ஸ். அதாவது எனக்கு எனக்கு ட்ரெஸ்ஸஸ், ஷர்ட்டு, பேண்ட்டு, ஸோ எவ்ரி திங்ஸ் ஆர் ஃபவுண்ட் அண்டர் ஆன் ஒன் கண்டெய்னர். எல்லாமே இருக்குது. இப்போ இந்த சூட் கேஸுங்கிற ஒரு கான்செப்ட் இல்லை, அதாவது கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லைன்னா நம்ம கையில் எல்லாத்தையும் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். இப்போ எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறோம் அப்படின்னீங்கன்னா நம்ம ஷர்ட்டு, பேண்ட்டு எல்லாத்தையும் கையில் எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும்? அசிங்கமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னீங்கன்னா இப்போ கம்ப்ரஷன் ஃபைல் ஹேஸ் lots of related files, lots of set of files. இப்போ கம்ப்ரஷன் ஃபைல் தான் இன்டகிரேட் பண்ணோம். இப்போ செட் ஆஃப் ஃபைல்ஸ், ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபைல்ஸை இன்டகிரேட் பண்ணுறது யாரு? கம்ப்ரஷன். அந்த கம்ப்ரஷன் இன்டகிரேட் பண்ணும்போது 100% கம்ப்ரஷன் ஃபைல் கம்ப்ரஸ் லாஸ்லெஸ் டேட்டா. அதாவது கம்ப்ரஷன் ஃபைலு எப்போவுமே டேட்டாவை லாஸ் பண்ணவே பண்ணாது. இட்ஸ் மோர் அட்வான்டேஜ். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் வந்து ரெடியூஸ் ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். இப்போ டேட்டா வந்து லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு 1 crore ஃபைல் இஸ் காப்பிட்,
வித்தவுட் லாஸ்லெஸ் பைட் லாஸ் ஆகாமல் எனக்கு 1 crore ஃபைல் காப்பி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் 1 crore எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் காப்பீடு அண்டர் ஆன் சிங்கிள் கம்ப்ரஷன் ஃபைல். ஒரே ஒரு கம்ப்ரஷன் ஃபைலில் எனக்குள்ளார எத்தனை நான் கண்டெய்னர் ஃபைல்ஸ் இருக்குதா? எனக்கு 1 crore நான் கண்டெய்னர் ஃபைல்ஸ் ஆர் ஃபவுண்ட் அண்டர் ஆன் 1 compression file. So compression file automatically become container file. ஏன்னா compression file என்ன ஃபைலா கன்வெர்ட் ஆயிடும்? container file. எப்படி சார் container ஃபைலா கன்வெர்ட் ஆயிடுது? ஏன்னா அந்த compression ஃபைலுக்குள்ளார எத்தனை ஃபைல்ஸ் இருக்குது? 1 crore ஃபைல் இருக்குது. So that container file has 1 crore non container file. அந்த ஒரே ஒரு container ஃபைலுக்குள்ளார 1 crore non container files இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, லாஸ்லெஸ் டேட்டா. நெக்ஸ்ட் ஒன் ஃபார் வாட்? ரெடியூஸ் ஸ்டோரேஜ் ஏரியா. சரி சார், இப்போ ரெடியூஸ் ஸ்டோரேஜ் ஏரியானா என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் சூட் கேஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போ சூட் கேஸில் நார்மலாக நம்ம எவ்வளோ வைப்போம்? இப்போ 10 காஸ்டியூம்ஸ் வந்து ஃபீட் பண்ணலாம். இப்போ நம்ம இன்னும் புஷ் பண்ணி நம்ம 20 காஸ்டியூம்ஸ் கூட அதில் ஃபீட் பண்ண முடியும் புஷ் பண்ணி. ஸோ அதே மாதிரி இப்போ ரெடியூஸ் ஸ்டோரேஜ் ஏரியானா இப்போ கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து என்ன பண்ணிருக்காங்க, இப்போ இன்னும் உங்களுக்கு சொல்ல போனோம்னா ரொம்ப ரியல் டைம் எக்ஸாம்பிள்னா சில பேர் பார்த்தீங்கன்னா டபுள் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க எஜுகேஷனில். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் லேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க, நெக்ஸ்ட் 3rd ஸ்டாண்டர்ட் என்டர் ஆகிடுவாங்க, நெக்ஸ்ட் 5th ஸ்டாண்டர்ட் என்ட்ராங்க. தே ஆர் நாட் லேர்ன் 2nd ஸ்டாண்டர்ட் அண்ட் 4th ஸ்டாண்டர்ட். அதுக்கு பேர் டபுள் ப்ரொமோஷன் அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு வந்து ஓவரால் நாலேஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து அதே மாதிரி இப்போ என்னென்னா நம்மளுக்கு அதே மாதிரி காலேஜ்லேயும் நம்மளுக்கு அதாவது நாலேஜ் ஓவராக இருந்துச்சுன்னா டபுள் ப்ரொமோஷன்ஸ், டபுள் டிகிரி கூட சேம் ஏஜில் பண்ண முடியும். இப்போ நான் வந்து பிசிஏ பண்ணிட்டு இருக்கேன். சைமல்டேனியஸ்லி வி கேன் டூ பிஎஸ்சி ஆல்சோ. இல்லை எனக்கு அதர் டிபார்ட்மெண்ட் ஃபீல்ட் கூட எனக்கு எடுத்து பண்ணலாம். அது யார் பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா டபுள் ப்ரொமோஷன் கேண்டிடேட் ஒன்லி கேன் டூ டன் தட் கைண்ட் ஆஃப் டாஸ்க். ஸோ இப்போ இந்த ரெடியூஸ் ஸ்டோரேஜ் ஏரியா அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுங்க. இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்னென்னா இப்போ 1 crore ஃபைல்ஸ் டேக் 1 crore ஃபைல் டேக்ஸ் 1 crore பைட். உங்களுக்கு புரியறதுக்காக நான் ரொம்ப லோ லெவல் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ 1 crore ஃபைல் டேக் 1 crore பைட்ஸ், அதாவது 1 கோடி ஃபைலு 1 கோடி பைட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் கம்ப்ரெஷன் பண்ணிட்டேன். I compress 1 crore file under on single file. அதாவது 1 கோடி ஃபைல நான் ஒரே ஒரு ஃபைலுக்குள்ளார என்ன பண்ணிட்டேன்? கம்ப்ரஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கம்ப்ரெஷன் ஃபைலோட சைஸ் என்ன சார் இருக்கும்? 10 or 100 பைட்ஸ். தயவுசெய்து நல்லா புரிஞ்சுங்க. 1 crore பைட் எங்கே இருக்குது? நீங்கள் கம்ப்ரெஷன் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க, 10 bytes or 100 bytes. அதுக்கு மேலே போகாது. அப்போ we are saved 99,990 bytes, or we are saved 9,99,900 bytes. So அதை மட்டும் நம்ம சேவ் பண்ணிட்டோம். அப்போ நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா சேவ். we no need to purchase extra hard disk. we no need to purchase extra disk. we no need to enclose extra disk. நம்ம மணி சேவ், பணம் சேவ். அப்போ எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் கிடையாது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் வந்து நம்மளுக்கு இதில் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் தேவை இல்லை. நம்மளுக்கு வந்து அதாவது நீங்கள் வந்து இப்போ 10 bytes or 100 bytes has